இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டிருந்தான் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த வேத வசனம் ஓமையாக இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு சொல்கிறார். ஒரு மனிதனை பற்றி உலக ஆசீர்வாதத்தில், உலக ஐஸ்வர்யத்தில் மயக்கம் கொண்ட ஒரு மனிதன் தனக்குள்ளே சொல்லிக்கொள்ளும் வார்த்தையாக இது காணப்படுகிறது. இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய நிலத்திலே விதைக்கிறார். அந்த நிலம் நல்ல ஒரு விளைச்சலை தருகிறது. அதன் அறுவடை நாளிலே அவன் அந்த விளைச்சலை அறுக்கிறார். அறுத்து அதன் பலன் அதை கொண்டு தன்னுடைய களஞ்சியத்திலே சேர்க்கிறார். அவருடைய களஞ்சியம் அதற்கு போதுமானபடி இல்லை. எனவே அவர் தனக்குள்ளாக பெருமிதமாக சொல்லிக்கொள்கிறார், அந்த களஞ்சியத்தை இடித்து அதை பெரிதாக்கி தன்னுடைய எல்லா தானியங்களையும் அதிலே கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்கிறார். மேலும் அவர் சொல்கிறார், ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறார். தான் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என நினைக்கிறார். இயேசு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அந்த ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார். ஆனால் அந்த மனிதன் என்ன பண்ணுகிறார்? பெற்ற ஆசீர்வாதத்தை தான் மட்டுமே வைத்துக்கொள்ள வேண்டும் என நினைக்கிறார். தாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நினைத்து அவர் கர்த்தருக்கு நன்றி செலுத்தவில்லை, கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரவில்லை. இன்னும் அவருக்கு தேவைக்கு அதிகமாக இருப்பதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அவர் நினைக்கவே இல்லை. முதலாவது அவர் கர்த்தரை துதிக்கவோ மகிமைப்படுத்தவோ இல்லை, தன்னை மட்டும் நினைத்து கொண்டார். அந்த ஐஸ்வர்யம் நிலையானது என்று நினைத்து கொண்டார். இப்படித்தான் இந்த ஐஸ்வர்யன் போலத்தான் நாமும் பல ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று நாம் இயேசுவிடம் வேண்டுகிறோம். இயேசு எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தருகிறார். நமக்கு தந்து நம்மை மகிமைப்படுத்துகிறார். நாம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறார். நாம் உயர்த்தப்படுகிறோம். ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படி பெற்றுக்கொண்ட பிறகு நாம் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோமா, அவரை மகிமைப்படுத்துகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அப்படியாக செய்வது இல்லை. அப்படி செய்தால் அது மிக்க நல்லது. நாம் அப்படி செய்யாமல் இருக்கும்போது நமக்கென்றே அந்த ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு இயேசுவுக்கு மகிமை செலுத்தாமல் நம்மால் அதிகமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருப்போமானால் அது மிகவும் மோசமான ஒரு நிலை. இவ்வளவு நிர்வாசாரமாக இருந்தோமானால், ஒருவேளை நாம் இன்றைக்கு மரித்து போனால் அந்த ஆசீர்வாதங்கள் நம்மோடு கூட வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வைத்திருந்தாலும், எவ்வளவு ஐஸ்வர்யம் வைத்திருந்தாலும் எதுவும் நம்மளோடு வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் இயேசு கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் முன் நாம் எந்த நிலைமையில் இருந்தோம், இயேசு நம்மளை எப்படி தேர்ந்தெடுத்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முன்னாக பழைய நிலைமைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தோம், எவ்வளவு பாடுகளில் இருந்தோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த பாடுகளின் மத்தியில் இயேசு நம்மளை நினைத்து நம்மளை ஆசீர்வதித்தார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இயேசு நம்மளை எப்படி தேர்ந்தெடுத்தார் என்று பார்த்தோமானால், ஓசியா 13ஆம் அதிகாரம் 5 பார்க்கிறோம், நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன் என்று வேதவசனம் சொல்கிறது. வனாந்திரம் வாழ்வதற்கு சற்றும் தகுதியற்ற இடம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருப்போம், பாவத்தின் வாழ்க்கையிலே அல்லது மிகவும் கடினமான பின்மாற்றமான வாழ்க்கையில் இருந்திருப்போம். அப்படிப்பட்ட நமக்கு நாம் வேண்டிக் கொள்ளும்போது ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பழைய வாழ்க்கைகளை நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி எண்ணி பார்க்காமல் நிர்விசாரமாக இருந்தோம் என்றால் அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு எடுபட்டு போகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்காக இருந்தாலும் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எந்த நிலைமையிலே பெற்றுக்கொண்டோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களும் இப்படி தான் பல நேரங்களில் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள்.
ஆனால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பின்பு பழைய வாழ்க்கையை மறந்து விட்டார்கள். எப்பொழுதுமே தன்னுடைய பழைய வாழ்க்கையை, தன்னுடைய பழைய சரித்திரத்தை நாம் மறந்து போனோம் என்றால் நாம் நிச்சயமாக பின்மாற்றமாக போவோம், நாம் விழுந்து போவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. எனவே நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம்முடைய பழைய வாழ்க்கைகளை, நாம் கடந்து வந்த பாதைகளை, நாம் நம்முடைய பழைய சரித்திரத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இங்கே நாம் வேதத்திலே ஒரு மனிதனை பற்றி நாம் பார்ப்போமானால் யாக்கோபு அவர் எப்படி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று இயேசுவை நினைத்து, கர்த்தரை நினைத்து அவர் நன்றி செலுத்துகிறார். இங்கே நாம் பார்த்தோமானால் யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து தன்னுடைய மாமன் ஊராகிய பதான் அராமுக்கு செல்கிறார். அங்கே செல்லும்போது அவர் வெறும் கோலும் கையுமாக சென்றதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கோலும் கையுமாக செல்கிறார். அப்பொழுது இயேசுவிடம் கர்த்தரிடம் அவர் ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20-21 பார்க்கிறோம், தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார் என்ற வேண்டிக் கொள்கிறார். யாக்கோபு என்ன கேட்கிறார்? வழியிலே பாதுகாவலை கேட்கிறார், உண்ண உணவு கேட்கிறார், உடுக்க உடை கேட்கிறார், சமாதானத்தோடு திரும்பி வர வேண்டும் என்பதை மட்டும் கேட்கிறார். உலக பிரகாரம் எந்த ஆசீர்வாதத்தையும் கேட்கவில்லை. ஆனாலும் அவர் இங்கே இந்த வசனத்தில் சொல்லும்போது இரு பரிவாரங்களோடு திரும்பி வருவதாக சொல்கிறார். பாருங்கள், உண்ண உணவு உடுக்க உடை சமாதானத்தை கேட்ட இயேசுவிடம் இயேசு அவரை இரு பரிவாரங்களோடு திரும்பி வரப்படுகிறார். ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், வேலையாட்கள் என்ற இரு பரிவாரங்களோடு கடந்து வர செய்கிறார். அவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்த கர்த்தருக்கு முன்பாக அவர் தாழ்மைப்படுகிறார், தன்னை தாழ்த்துகிறார். இதுக்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல என்று தன்னை தாழ்த்துகிறார். பாருங்கள், அதை தாழ்த்தோடுவதோ மட்டுமில்லாமல் கர்த்தருக்கு நன்றியை செலுத்துகிறார், மகிமையை செலுத்துகிறார். தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறார். அவருக்கு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் லேசாக வந்தனவா? இல்லை. அவர் பட்ட கஷ்டங்கள் அநேகம். யாக்கோபு பட்ட கஷ்டங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோமானால் சரியாக தூக்கம் இல்லாமல் இரவும் பகலுமாக மந்தைகளை மேய்த்து இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மிருகங்களால் கொல்லப்பட்ட ஆடுகளுக்கு இணையாக அவருடைய மாமன் யாக்கோபுடைய ஆடுகளை அதற்கு இணையாக பெற்றுக்கொள்கிறார். மேலும் 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறார். யாக்கோபுடைய சம்பளத்தை 10 முறை மாற்றுகிறார். இப்படி எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் கர்த்தர் யாக்கோபோடு இருந்து அவரை ஆசீர்வதித்து இரு பரிவாரங்களோடு கூட்டி வந்திருக்கிறார். அவருடைய கஷ்டங்கள், அவர் பட்ட கவலைகள், பாடுகள் எல்லாம் யாக்கோபுக்கு தெரியும். எனவேதான் அவர் தேவனை நினைத்து பார்க்கிறார், தன்னுடைய பழைய சரித்திரத்தை நினைத்து பார்க்கிறார். எப்பொழுதும் நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் அதை எப்படி பெற்றுக்கொண்டோம், எந்த நிலைமையிலிருந்து பெற்றுக்கொண்டோம், கர்த்தர் எப்படி நம்மளை வழி நடத்தினார், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையும் நாம் நினைத்துக் கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதம் நம்மளோடு எப்பவும் தங்கியிருக்கும். அந்த ஆசீர்வாதம் நம்மளோடு தங்கியிருந்து அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும்படி தலைமுறையாக அந்த ஆசீர்வாதம் நம்மளோடு இருந்து நிலைத்திருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே இப்படிப்பட்ட அந்த வருடத்தின் கடைசி நாட்களே இருக்கும் நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை கொண்டு வந்த கடந்த பாதைகள் நாம் நினைத்து பார்ப்போம், பழைய சரித்திரங்களை நினைத்து பார்ப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், மகிமை செலுத்துவோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கர்த்தருக்குள்ளாக காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மகிழ செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் பழைய சரித்திரத்தை, நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்க வேண்டும் என்று சற்று தியானித்தோம். நாங்கள் எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்திலே உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக, நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்த பாதைகளை சிந்தித்து உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் என நாங்கள் சிந்தித்தோம். அப்படி நாங்கள் காணப்படும் போது எங்கள் ஆசீர்வாதம் எப்பொழுது நிலைத்திருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்தோம். அப்படிப்பட்டதான காரியங்கள், அப்படிப்பட்டதான பழைய வாழ்க்கையை பற்றிய நினைவுகள் எங்களோடு இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் எப்போதும் தக்க வைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் உங்களுக்கு மகிமை செலுத்தி உங்களுக்கு நன்றி செலுத்த
கிருபை செய்தலும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.